கூட்டல் செய்யும்ன்றதுக்கு முதல்ல நமக்கு துவித எண்களின் வரிசை முக்கியமா தேவை. சரியா? நமக்கு தெரியும் துவித எண்கள்னா 2 அடியாக கொண்ட பெருமானங்கள் தான் துவித எண்கள். அதுல வரக்கூடிய பெருமானங்கள் என்னன்னு வரீங்க பாத்தீங்கன்னா 1 0 வரும் அல்லது 1 வரும். அந்த விடயம்லாம் நம்ம முன்னே கிளியரா என்னன்றத பாத்துட்டோம். சோ பாருங்க, முதலாவது துவித எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. ஓகே, முதலாவது துவித எண் 1 இல்ல 0. 0 தான் மிக குறைந்த துவித எண். 0க்கு அடுத்த துவித எண் 1. 1க்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஒரு துவித எண்ணா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா 2 துவித எண் கிடையாது. 2 தசம எண். துவித எண்ணுக்குள்ள 0ம் 1ம் மாத்திரம் தான் வரலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3 வராது, 4, 5, 6, 7, 8, 9 இவை யாவுமே துவித எண் கிடையாது. அதற்கடுத்து 10 பாத்தீங்கன்னா 10 1ம் 0ம் சார்ந்த ஒரு இலக்கம் தானே. 1ம் 0ம் தான் கட்டாயம் வரப்பட வேண்டும். சோ 1ம் 0ம் சார்ந்த அடுத்த இலக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10. 1க்கு அடுத்து 2, 3, 9 வரைக்கும் எதுவுமே துவித எண் கிடையாது. எல்லாமே தசம எண்களே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு அடுத்த துவித எண் 10க்கு அடுத்து 11. 11ல பாத்தீங்கன்னா 1ம் இருக்கு. 1 அல்லது 0 அவை இரண்டையும் மாத்திரம் கொண்டு அமையும் எண்கள் தான் துவியன்கள். ஆகவே 0 அடுத்து 1 அதற்கு அடுத்து 2ல இருந்து 9 வரை வராது. ஏன்னா அவை யாவும் தசம எண்கள். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10. 10க்கு அடுத்து 11. அடுத்து 12, 13, 14, 15 அது எதுவுமே வராது. 11க்கு அடுத்த துவித என்னன்னு பாத்தீங்கன்னா 100. 100 தான் 11க்கு அடுத்த துவித எண். அதாவது 1யும் 0ம் கட்டமைப்பாக கொண்ட இலக்கங்கள். 100க்கு அடுத்து 101 வரும், 110, 111. இந்த மாதிரிதான் துவித எண்களினுடைய வரிசை அமையும். இதுதான் துவித எண்களினுடைய வரிசை. இந்த வரிசை நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும். துவித எண்களின் வரிசை கட்டாயம் தெரிந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் நம்ம கூட்டல் கழித்தல் அந்த விடயங்களை துவித எண்கள்ல இலகுவா செய்யலாம். கஷ்டம் இல்ல. என்னென்ன இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. பெரும்பாலும் உங்களுக்கு 0, 1, 10, 11 இது 4ம் தெரிந்தாலே துவித எண் சார்பா வர்ற அனைத்து கேள்விகளும், உங்கள் பரீட்சையில் வரக்கூடிய அனைத்து கேள்விகளையுமே செய்யக்கூடியதாக இருக்கும். முதலாவது 0, அடுத்து 1, அதற்கடுத்து 2, 3 எல்லாம் வராதுதானே. அவங்க எல்லாம் தசம எண்குள்ள வந்துருவாங்க. சோ 10, அதற்கடுத்து 11. இப்ப பாருங்க, இதை வைத்துக்கொண்டு துவித எண்களின் கூட்டல் உங்களுக்கு சொல்லுதாரேன். 1, 1, 0, 1ஓட நம்ம 1, 1, 0 இதை கூட்ட போறோம். சரியா? இவருக்கும் அடி 2, இவருக்கும் அடி 2, 2 பேரையும் கூட்ட போறோம். பாருங்க, கூட்டும் போது 1ம் 0ம் சரியா? 1ஓட 0த்தை கூட்டினா எவ்வளவு அப்படின்றது தெரியணும். அதற்காகவும் நம்ம சில விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, இதற்கு முதல்ல நம்ம அதை பார்த்துருவோமே. டிரெக்டா அதை பார்த்துட்டு அதற்கடுத்து வினாவுக்கு வருவோம். 0 அடி 2 பிளஸ் 0 அடி 2. 0த்தோட 0த்தை கூட்டினீங்கன்னா எவ்வளவுனா 0 தான். 2 00 அப்படியெல்லாம் போடக்கூடாது. 0த்தோட 1 கூட்டினோம்னா 0. 1உடன் 0த்தை கூட்டுனீங்கன்னா பாருங்க, 1உடன் 0த்தை கூட்டும் போது வரக்கூடிய விடை ஒரு துவித எண்ணான்றதையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். 1ஐயும் 0 கூட்டினா 1, 1 ஒரு துவித எண். ஆகவே இதற்குரிய விடை 1. அதுக்கடுத்து 0த்துடன் 1ஐ கூட்டுவோம். 0 பிளஸ் 1. 0த்தோட 1 கூட்டினாலும் 1 தான். அடி 2. அதுக்கடுத்து 1உடன் 1ஐ கூட்ட போறோம். 1உடன் 1. 1ஓட 1 கூட்டினீங்கன்னா 2. 2 ஒரு துவித எண் இல்லையே. பாருங்க, 0, 1. 1க்கு அடுத்த துவித எண் 10. ஆகவே 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 2ன்னு சொல்லக்கூடாது. 1ஐயும் கூட்டினா 2 தான். பட் 2 துவித எண் இல்லை. 2க்கு அடுத்த துவித எண் 10ஆக இருக்கிறனால 1உடன் 1ஐ கூட்டும் போது, துவித எண் சந்தர்ப்பங்கள்ல 1ஐயும் கூட்டும் போது 10ஆக இருக்கும். 10ஆக இருக்கும். இதே மாதிரி இதுல இன்னொரு தொடர்பு இருக்கு. 1 பிளஸ் 1 பிளஸ் 1. 1 பிளஸ் 1 பிளஸ் 1 இதை கூட்டினா என்ன வரும்ன்றத பார்ப்போம். முதல்ல 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? துவித எண்கள் தான் இங்க கூட்டுறோம். 1ஐயும் கூட்டினோம்னா 2. 2 துவித எண் இல்லை. 2ற்கு அடுத்த துவித எண், 2ற்கு மேலே உள்ள துவித எண் 10. ஆகவே 1ஐயும் கூட்டினா 10. 10உடன் 1ஐ கூட்டினா 11. 11 ஒரு துவித எண்ணா? ஆம், 11 ஒரு துவித எண். ஆகவே இதற்குரிய விடை 11 அடி 2. 11 அடி 2. திரும்ப சொல்ற பாருங்க, 0ஐயும் கூட்டினா டிரெக்டா 0. 0 ஒரு துவித எண்ணால அதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம். 1ஓட 0த்தை கூட்டிங்கன்னா 1, அதுவும் ஒரு துவித எண்.
பூஜ்ஜியத்துடன் ஒன்றை கூட்டுனீங்கன்னா 1, அதுவும் துவிதேன். ஒன்றுடன் ஒன்றை கூட்டினா 2, 2 துவிதேன் இல்லையே. அதற்கு மேல உள்ள துவிதேன் யாருன்னு பாத்தீங்கன்னா 10. ஆகவே ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 10. அந்த தொடர்பை வைத்துக் கொண்டுதான் கடைசியுள்ள இந்த விடயத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 10, 10உடன் ஒன்றை கூட்டினா 11. 11 ஒரு துவிதேன்னா ஆம். ஆகவே இதுதான் இதற்குரிய விடையாக இருக்கும். இவ்வாறுதான் இந்த வரிசை தெரியணும். அடுத்து துவிதெண்கள்ல கூட்டல் செய்யும் போது என்ன மாதிரி கூட்டி விடையும் ஒரு துவிதெண்ணாக வர்ற மாதிரி என்ன மாதிரி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி தரப்பட்டுள்ளது. 1 1 0 1 இதனுடன் கூட போறோம் 1 1 0 இரண்டுலயுமே அடி 2ஆக இருக்கிறது. கூட்டும் போது பாருங்க, ஒன்றுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினா எவ்வளவு? ஒன்றோட பூஜ்ஜியத்தை கூட்டினா 1, 1 ஒரு துவிதெண். அடுத்து பூஜ்ஜியத்துடன் ஒன்றை கூட்டினா 1, அதுவும் ஒரு துவிதெண். ஒன்றுடன் ஒன்றை கூட்டினா 10, ஒன்றுடன் ஒன்று கூட்டினா எவ்வளவு? துவிதெண்கள்ல 10. ஆகவே 10 நம்ம அப்படி எழுதிடாது, பூஜ்ஜியத்தை இங்க எழுதிட்டு மிகுதி ஒன்றை இங்க கொண்டு போய் சேர்த்துக்கொள்வோம். வளமையான கூட்டல் மாதிரிதான். ஒன்றுடன் ஒன்றை கூட்டினா 2, 2 துவிதெண் இல்ல, 2க்கு அடுத்த துவிதெண் 10. ஆகவே இங்க 10க்கு பூஜ்ஜியத்தை பிரதிட்டு மிகுதி ஒன்று இங்க கூட்டப்படுகிறது. இங்கேயும் ஒன்றும் ஒன்றும் 2 கிடையாது, 2க்கு அடுத்த துவிதெண் 10. ஆகவே இங்கேயும் நீங்க 10ன்னு இறுதியா உங்களுக்குரிய விடையே எழுதுனீங்கன்னா சரி. திரும்ப சொல்றேன் பாருங்க, 1 0 1, 0 1 1, 1 1 10க்கு பூஜ்ஜியத்தை போட்டு மிகுதி 1, 1 1 கடைசியாக இங்கே 10. இந்த மாதிரிதான் கூட்டல் செய்ய வேண்டும். எண் சட்ட முறை இல்லாம துவித எண்களின் வரிசையை வைத்துக்கொண்டு. இதற்குரிய விடைகள் என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா, 1 0 1, 1 1 10, ஆகவே 0 மிகுதி 1. இங்கேயும் 1 1 10, 10 0 10, அதற்கு 0 மிகுதி 1, 1 0 1, 1 1 10, 0 மிகுதி 1, 1 1 10, 1 1 10. இதற்கு அடுத்த வினாவை பார்த்தோம் அப்படின்னா, 1 0 1, 0 1 1, 1 0 1, 1 1 10. அதற்கு அடுத்து இறுதி வினா, 1 1 10க்கு 0 மிகுதி 1, 1 1 10, 0 மிகுதி 1, 1 1 10 மிகுதி 1, 1 1 10, 10 1 11. அதற்கு 1 போட்டுட்டு மிகுதி 1, 1 1 10, அடி 2. இவ்வாறு விடை எழுதினோம்னா சரி. அடி 2 கட்டாயம் எழுதப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூட்டல் சம்பந்தமான வினாக்கள் செய்வோம். 1 1 0 1 1 அடி 2 பிளஸ் 1 0 0 அடி 2 பிளஸ் 1 1 1 அடி 2. ஓகே, இது மூன்றையும் நம்ம கூட்ட போறோம். என்ன மாதிரின்றத பார்ப்போம். 2 விடயங்கள் என்ன மாதிரி கூட்டுறது அப்படின்றது நமக்கு தெரியும். 3 விடயங்கள் கூட்டுறது எப்படின்னு பார்ப்போம். 1 0 1, 1 0 சாரி 1ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினா 1, 1ஓட 1 கூட்டினீங்கன்னா 10 மிகுதி 1. 1உடன் 1 கூட்டினா 10, 10 0 10, 10 1 11. ஆகவே 1 மிகுதி 1, 1 0 1, 1 1 10, 10 1 11. ஆகவே 1 மிகுதி 1, 1 1 10, அதுக்கு 0 மிகுதி 1. இறுதியாக 1 1 10 அடி 2. நமக்கு கூட்டல்ல 1 எப்படி 1 வரும், எப்படி 10 வரும், எப்படி 11 வரும், அந்த 3 விடயங்களும் பேசிக்கா தெரிந்தா எந்த மாதிரி கூட்டல் வேணாலும் செய்யலாம். இந்த இடத்துல முதலாவது வினா பார்ப்போம். அது கிடையா தந்திருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? நிலைக்குத்தான் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிட்டு அதுக்கு பிறகு கூட்டல் செய்யலாம். 1 0 1, 1 1 10க்கு 0 மிகுதி 1, 1 0 1, 1 1 10க்கு 0 மிகுதி 1, 1 1 10, 10 1 11 மிகுதி 1, 1 1 இறுதியாக 10. இதுதான் இந்த வினாவுக்குரிய விடையாக இருக்கும். இந்த இரண்டாவது வினாவுக்குரிய விடையை பார்ப்போம். இது ஒரு பாருங்க, இதுல ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. 1 1, அடுத்து 111, 1011. 1 1 1, 1 1 10, 10 1 11க்கு 1 மிகுதி 1, 1 1 10, 10 1 11, 11உடன் ஒன்றை கூட்டினால் நம்ம படித்திருக்கிறோம் 100. 11உடன் ஒன்றை கூட்டினால் 100. சரியா? 12 துவிதெண்ல தானே, 11க்கு அடுத்த துவிதெண் 100. ஆகவே 100 வர்றனால என்ன செய்யணும்னா 0 போட்டுட்டு மிகுதி 10 இங்கே எடுத்துக்கொள்ளும். சரியா? மிகுதி 10 இங்கே எடுத்துக்கொள்ளும்.
10 ஒன்றும் 11, 11 ஒன்றும் இந்த இடத்திலையும் 100. ஆகவே 0 மிகுதி 10. 0 மிகுதி 10, 10 ஒன்றும் 11. திரும்ப சொல்றேன் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து என்ன நடக்குது. 1 ஒன்றும் 10, 10 ஒன்றும் 11க்கு 1 மிகுதி 1. 1 ஒன்றும் 10, 10 ஒன்றும் 11, 11 ஒன்றும் 100. ஆகவே 0 மிகுதி 10 மிகுதி 10. உங்களுக்கு இது ஞாபகம் வராது அப்படின்னு நினைத்தீங்கன்னா 11உடன் 1 கூட்டினால் 100 அப்படின்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 100ன்னு எழுதி நோட் பண்ணி வைத்துக் கொண்டோம்னா சரி. இந்த வினாவுக்கு பக்கத்துல என்ன மாதிரி இந்த விடை வந்திருக்குன்றது நம்ம திரும்ப எடுத்து பார்க்கும்போது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஆர்டர் தெரியும் தானே, அதை வைத்து செய்யலாம். இங்கே 100க்கு 0 மிகுதி 10 இங்க எடுத்துட்டோம். ஆகவே இந்த 10 ஒன்று 11, 11 ஒன்றும் 100. நம்ம 0 10 இங்கே 10 ஒன்றும் 11. இவ்வாறு தான் இதற்குரிய கூட்டல் செய்யப்பட வேண்டும்.